கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க இந்தியர்களுக்கு உரிமை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இப்பிரச்சினை குறித்து மீனவர் பாதுகாப்பு பேரவை தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்காலிக தலைமை நீதிபதி சதீஷ்குமார் அக்னிஹோத்ரி மற்றும் நீதிபதி சுந்தரேஷ் அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் வழக்கறிஞர் வழக்கு தொடர்பான பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிக்க இந்திய மீனவர்களுக்கு உரிமை இல்லை என்றும் வலைகளை உலர்த்தவும் படகுகளை நிறுத்தவும் மட்டுமே உரிமை இருக்கிறது எனவும் மனுவில் மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இதுபற்றி இந்தியா இலங்கை இடையேயான கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெளிவுபடுத்தியுள்ள மத்திய அரசு, எல்லை தெரியாமல் செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படை தாக்குவதை நியாயப்படுத்த முடியாது என கூறியுள்ளது. மத்திய அரசின் பதில் மனுவை அடுத்து வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அறிவித்தனர். கச்சத்தீவு பகுதியில் இந்திய மீனவர்கள் மீன்பிடிப்பதற்கு உரிமை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்துள்ள மத்திய அரசுக்கு ராமேஸ்வரம் மீனவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கச்சத்தீவை மீட்டு தந்தா நாங்க எல்லை தாண்டாம இந்த பகுதியிலே கரெக்டா மீன் பிடிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். ஏன்னா குறுகிய கடற்பரப்புல இந்த தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்க முடியல. கச்சத்தீவு கொடுத்ததுனால நம்மளுடைய சொந்த பகுதி நிறைய இலங்கை பகுதிக்கு போயிட்டு எதற்கெடுத்தாலும் எல்லை தாண்டி செல்லக்கூடாதுங்கிற அரசாங்கம் எங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. கடந்த முறை எதிர்கட்சி வரிசையில் இருந்த சுஷ்மா சுவராஜ் சொன்னாங்க, பாம்பன் வந்திருக்கும் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தா உடனடியாக மீனவர் பிரச்சனையை தீர்ப்போம், கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிக்கிற உரிமையை மீட்டு தருவோம் சொல்லி பாம்பன்ல வச்சு சொல்லிட்டு போனாங்க. ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கச்சத்தீவு பகுதியில் மீன் பிடிக்கிற உரிமை இல்லைன்னு சொல்றாங்க. ஒப்பந்தம் போடுற காலங்கள்ல மீனவனுடைய கருத்து கேட்டு ஒப்பந்தம் போட்டாங்களா? இல்ல. அவங்க சுயநலத்துக்காண்டி நாட்டினுடைய இரு நாட்டு உறவு வளர்த்துக்காண்டி போட்ட ஒப்பந்தம். அது அரசுக்கு தான் அந்த ஒப்பந்தம். அதனால இந்த ஒப்பந்தத்தை வச்சு பேசாம, சட்டத்திட்டத்தை வச்சு பேசாம மீன்மதனுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னன்னு இந்த 2 நாட்டு அரசுகளும் யோசிக்கணும்.